அழகி அழகு சீரியல சுரேஷும் மதியம் தனியா விட்டாலே ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க போல. இந்த தங்கராஜு உங்களை சேர்த்து வைக்கிறேன்ற பேர்ல தேவையில்லாத வில்லங்க பண்ணி அவங்களுக்குள்ள சண்டையை தான் மூட்டி விடுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தங்கராஜ் வீட்டுல வந்து அவருக்கு விருந்து வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக விருந்து தடல் ஏற்பாடு பண்றாங்க. அதோட அவங்க அம்மா சாப்பாடு எல்லாம் பசங்க கூட்டிட்டு குழந்தைங்களை மேல கூட்டு போறாங்க. அப்புறம் தங்கராஜ் சொல்றாரு, இது போல திருவள்ளுவரோட வைஃப் வாசிக்கு உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா மதியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். தெரியும், ஆமா நீ படிச்ச போல உனக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொண்டாட்டி பேச்ச மீற மாட்டாங்க, அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படி இப்படின்ட்டு தங்கராஜ் வந்துட்டு மதிக்கு அட்வைஸா கொடுத்துட்டு இருக்காரு. சுரேஷ் ஆமா நீங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் இவன் இப்படிதான் இருப்பா, இவன் மாற மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ரேவதியில ஊருக்குதான் உபதேசம், நமக்குன்னு வந்தா அப்படியே இது பண்ணுவாரு. ஆனாலும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பொறுமைதான், எவ்வளவு பொறுமையா தலையாட்டி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கு சொல்ற அட்வைஸ் எல்லாம் அவ பாட்டு மண்டையாட்டி கேட்டுட்டு இருக்கா. அதோட அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மலர் ஃபேமிலியை கட்டுறாங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இது போல வந்துட்டு டிவில சீரியல் வந்து ஒன்று பாத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு நல்ல சீன் வராம ஒரு மாதிரி ரொமான்ஸ் சீன் வருது. உடனே அவங்க அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்க அப்பா கேட்கிறாரு, எப்படா தங்கராஜ் பாக்யராஜ் சுரேஷ் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த நேரத்துக்கு ரேவதி வீட்டுல வந்து சாப்பிட்டு கிளம்பி இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. இது பாரு மலரே, அவ வந்த உடனே அவளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்குறேன், அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன், நீ ஏதோ பண்ணிட்டு இருக்காத. அவ வந்த உடனே நீ ஒழுங்கா இது பண்ண, ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. அவ போகும்போது என்ன பேசிட்டு போனா, என்னமோ உனக்கு தன்மானமே இல்ல, நீ ஒரு அறிவு கெட்ட அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு அவளை ஏத்தி விடுறாங்க. உடனே பாக்யராஜ் சொல்றாரு, அவ அப்படி எல்லாம் பேசிட்டு போல, அப்படின்னு எது பேசினா என்ன, இனிமே வந்துட்டு நீ எங்க வீட்டு பொண்ணு, அவ என்ன பண்ணாலும் அவ நீ எங்க வீட்டு பொண்ணு. ஆனா அவ வந்து அப்படி கிடையாது, யாருமே மதிக்க மாட்டா, இது பண்ண மாட்டா, அதனால அவ வந்தா நீ அவளை இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல இருக்க பாதி வேலையை அவ செஞ்சுதான் ஆகணும், நீ தான் அதுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நல்லா மதியம் ஏத்தி விடுறாங்க. மதியம் எல்லாத்துக்கும் மண்டியாடி அமைதியா இருக்கா. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கராஜ் வீட்டுல இருந்து சுரேஷும் மதியம் கிளம்பிடுறாங்க. பசங்களுக்கு அவங்களை அனுப்ப மனசே இல்ல. விடுங்கடா, அவங்க அத்தை வந்து இன்னைக்கு சண்டை போட்டு நாளைக்கு திரும்ப வந்துருவாங்க, இது பண்றாங்க அப்படின்னு நெக்கலா கிண்டல் அடிச்சுட்டு அந்த பாட்டி அவங்க பசங்க கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த தங்கராஜ் இருக்காரு, அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல பொண்டாட்டினா அடங்கிதான் இருக்கணும், பொண்டாட்டினா நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா அட்வைஸ் கொடுக்குறாரு. பொண்டாட்டி நம்ம கீழே இருந்து அந்த சுகத்தை நீ அனுபவிக்கிறத நான் பாக்கணும்டா சுரேஷ், அந்த மாதிரி அவளை வச்சுக்கணும். உங்க அம்மா எப்படி உங்க அப்பாவை மதிக்கிறாங்க, ரேவதி எப்படி என்ன மதிக்கிறா, அந்த பாக்யராஜ் ஒண்ணு இல்லாத உதவாக்காரன் அவனை போயிட்டு அவன் பொண்டாட்டி எப்படி மதிக்கிறான், அந்த மாதிரி உன் பொண்டாட்டி நீ மதிக்க வைக்கணும், உங்க கையில தான் இருக்கு சுரேஷ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கேவலமா அட்வைஸ் கொடுக்குறாரு. அவனும் எல்லாத்தையும் மண்டியாட்டி கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேவதி வந்து மதிக்கு வந்து இது போல சுரேஷ் வந்து மோசமானவனா கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீ புரிஞ்சு நடந்துக்கோங்க, உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மதிக்கு நல்ல அட்வைஸா ரேவதி சொல்றாங்க. அதோட அவங்க சரி மண்டியாடிட்டு அதை அங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே நம்மளோட சுரேஷ் தான் வந்து மதிக்கிட்ட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. இது போல வந்துட்டு ரொம்ப குளிர்துல ரொம்ப ஸ்பீடா போடுற மாதிரி இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. மதியம் அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்றாங்க. நம்ம இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறோம் அப்படிங்க நம்ம மதிக்கிறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மதிக்கு ஒரு மாதிரி எடுத்து சாரி, நான் வந்து உங்களை வேணும்னு பிடிச்சி தள்ளி உன்னா பண்ணல, அந்த டைம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் தெரியாம தள்ளி விட்டுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் பேசுற ஆள் கிடையாது அப்படின்னு, வேணும்னா பண்ணாமல புடிச்சு அப்படி தள்ளி விட்ட, எல்லாமே வேணும்னா தான் நீ பண்ணிருப்பா, இந்த வழியை விட எல்லாரும் நசினி பத்தி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மதிக்கு அது ஒரு மாதிரி எடுத்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட அவரு சிரிச்சுட்டு அதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. சோ இது வந்து இப்படியே குட் வேவா போகுமா இல்ல வீட்டுல திரும்ப போயிட்டு சண்டை போடுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி முறை பிடிச்சிருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.